பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனது அன்பு மகா பெரியது. அவர் தனது அன்பை நமக்கு வெளிப்படுத்த எதை தந்தருளினார் என்று கேட்டால், அவர் தன்னையே நமக்காக தந்தருளினார். தன் ஜீவனையே நமக்காக அர்ப்பணித்தார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனையே கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு வேறொன்றும் இல்லை என்றும், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கின்றான் என்றும் எழுதியிருக்கிறபடி அவர் நமக்காக தனது ஜீவனை கொடுத்து நம்மை அவரது சிநேகிதர் என்று நிரூபித்துள்ளார். உலகத்திலே தனது அன்பை வெளிப்படுத்த பலர் பல விதங்களை தெரிந்து கொள்வர். அதை செய்து முடித்து இத்தனை பெரிய அன்பு என காண்பிப்பர். இந்த வசனத்திலே இவ்வளவாய் என்கின்ற வார்த்தை எத்தகைய அளவிற்கு தேவன் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அது எத்தகைய அளவு என்றால், நமக்காக தனது இரத்தத்தை சிந்தி தன்னுடைய மாம்சத்தை பிற்க கொடுத்து இன்னுயிரையே ஈந்து தனது அன்பின் அளவை வெளிப்படுத்தியுள்ளார். ஆகிலும் இந்த அன்பிற்காக நாம் பரிதபிக்க அல்ல, அதை பயன்படுத்திக் கொள்ளவே அவர் விரும்புகிறார். அப்படி என்ன பிரயோஜனம் இதில் இருக்கிறது என யோசிப்போருக்கு இந்த அன்புதான் நம் சகல பாவங்களையும் மூடுகிறது. மூடுவது மட்டுமன்றி நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறது. மன்னிப்பு மட்டுமன்றி நித்திய ஜீவனையே சுதந்திரமாக்கிக் கொள்ள வழிவகுக்கிறது. ஆகவே பிரயோஜனமாய் இருக்கும் இந்த அன்பினை தேடுவோம், இதையே நாடுவோம். அதை பெற்றுக்கொண்டு நிறைவுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகிப்போம். God bless you abundantly.